இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கையில் இடம்பெற்று வரும் புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை பாராட்டிய ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள சகல மக்களும் தற்போதைய ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் தொடர்பில் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தான் நாட்டில் மேற்கொண்ட விஜயத்தில் இலங்கையில் ஏற்பட்டு வரும் புதிய பரிவர்த்தனைகள் தொடர்பில் தெளிவான அவதானத்தை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சகலருக்கும் வளமான எதிர்காலம் தொடர்பில் புதிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்த முடியும் என தான் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் வேதனைகள் மற்றும் சமமான நம்பிக்கையை அரசாங்கம் தொடர்பில் வைத்துள்ள நிலையில் அது நிறைவேற்றப்படும் என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காணாமல் போனோர் தொடர்பான அனுபவங்களுக்கு முகம் கொடுத்த அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் தனக்கு தெளிவான நிலைப்பாடு உள்ளதாகவும் நாட்டின் தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவது மனித உரிமைகளை பாதுகாத்து உறுதிப்படுத்துவதற்கான தேவை உள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயற்படுவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி காணப்படும் சவால்களை மிகவும் சிறந்த முறையில் கவனத்திற்கொண்டு குறித்த நோக்கங்களுக்காக அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச ரீதியில் சகல தரப்புகளிடமிருந்து ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.